ஆற்காட் லுத்திரன் திருச்சபையின் 9ஆம் பேராயர் ரெவரண்ட் டாக்டர் டி. பீட்டர் பால் தாமஸ் ஐயா அவர்களினுடைய பேரருட்பொழிவு ஆராதனை நிகழ்விலே கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவதிலே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அழைத்த நிர்வாகத்திற்கும் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற 8ஆம் பேராயர் ஐயா அவர்களே, ஆற்காட் லுத்திரன் திருச்சபையின் சர்ச் போர்டு செயலர் அவர்களே, நிர்வாகத்தினர்களே, ஆயர்களே, அழைப்பின் பேரிலே இங்கே வந்திருக்கின்ற தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையினுடைய 14ஆம் பேராயர் உள்ளிட்ட பல்வேறு திருச்சபையின் பேராயர் பெருமக்களே, இந்த ஆற்காட் லுத்திரன் திருச்சபையினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற பேராயர்கள் 5ஆம் பேராயர், 6ஆம் பேராயர், 7ஆம் பேராயர் மற்றும் நிர்வாகத்தினர், ஆயர் பெருமக்கள், ஓய்வு பெற்ற ஆயர்கள், பல்வேறு திருச்சபையை சார்ந்த விசுவாசிகள், நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அனைவரையும் நான் மீண்டுமாக வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு ஆகஸ்ட் 24 நம்மளுடைய ஆற்காட் லுத்திரன் திருச்சபையினுடைய 9ஆம் பேராயருடைய பேரறிப்பொழுதினுடைய திருநாள். ஆகஸ்ட் மாதம் என்றாலே விடுதலையின் எண்ணங்களும் நன்றி செலுத்தலும் தான் மேலோங்கி இருக்கும். ஆகஸ்ட் 15 இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலை திருநாள். ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் தொல் திருமா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் பிறந்த நாள். ஆகஸ்ட் 24 என் மக்களின் விடுதலைக்காகவே நான் இங்கே கருவியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்று தனது முதல் அருளுரையிலே சூளுரைத்த இந்த திருச்சபையினுடைய 9ஆம் பேராயரின் பேரருட்பொழிவு. என்ன ஒற்றுமை பாருங்கள்! அவர்களுடைய அதாவது 9ஆம் பேராயர் ரெவரண்ட் டாக்டர் பீட்டர் பால் தாமஸ் அவர்களுடைய முதல் பேராயராகிய முதல் அந்த இறை செய்தியிலேயே அவர் எரோமா தீர்க்கதரிசியினுடைய முதல் அதிகாரத்தை தேர்ந்தெடுத்து அவர் இங்கே இறை செய்தி ஆற்றினார். நான் தாயின் கர்ப்பத்திலிருந்தே தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று அவர் இங்கே சொல்லும்போது சொன்னார், I used as an instrument to liberate my people. என்னுடைய மக்களினுடைய விடுதலைக்காகவே நான் இங்கே ஒரு கருவியாக தெரிவு செய்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று அந்த சூளுரைத்த அந்த இறை செய்தியிலேயே அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சி சிந்தனையாளர் என்பதை அங்கே தெளிவுபடுத்தி விட்டார். 8ஆம் பேராயர் அவர்கள் அவர்களுடைய வாழ்த்து செய்தியிலே ஆராதனையிலே சொன்னார்கள், தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் ஐயா, உங்களுடைய நிர்வாகத்திலும் சரி இறை செய்தியிலும் சரி தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் என்று அங்கே வாழ்த்து சொன்னார்கள். அதைத்தான் நானும் இங்கே வள்ளுவரின் வழி நின்று உங்களை சொல்லுகின்றேன். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுருவும் தீரா இடும்பெறும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். நீங்கள் பேராயராவதற்கு முன் எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார்கள். வாக்களிப்பதற்காக, வாக்கு சேகரிப்பதற்காக நீங்கள் படித்த காலத்திலிருந்து உங்கள் படித்த காலத்தை நன்றியோடு நினைவு கூறுகின்றீர்கள். டிடிஎஸ் அரசரடியிலே படித்த காலத்தை
அப்போதெல்லாம் இருந்த நெருங்கிய நண்பர்கள் இப்போது நீங்கள் புதிய பொறுப்பிற்கு வந்த பிறகு தங்களை உங்களோடு நெருக்கமாக காட்டிக்கொள்ள நினைப்பவர்கள். ஒரு சில நேரங்களிலே பழைய நண்பர்களை கூட மறக்கக்கூடிய சூழல் வரும். அதைத்தான் வள்ளுவன் சொல்லுகின்றான், தேரான் தெளிவும் தெளிந்தார்கள் ஐயருவும் தீராய் இடுமை தரும் என்று. ஒருவனை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முன் அவரை பற்றி நன்கு தெரிந்து ஆராய்ந்து முடிவெடுத்து உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி தேர்ந்தெடுத்து உங்கள் அருகில் வைத்துக் கொள்பவர்கள் மீது பிற்காலத்திலே நீங்கள் சந்தேகப்பட்டால் உங்களுடைய நிர்வாகத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய தீராய் இடுமை தரும், மன உளைச்சல், சிக்கல், கவலை. இரண்டாவதாக, நீங்கள் வெற்றி பெற்றவுடனே நான் உங்களுக்கு தொலைபேசியிலே வாழ்த்து சொன்னேன். நீங்கள் உடனடியாக அந்த ஃபோனை எடுத்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பொறுப்பிற்கு வந்த பிறகு ஃபோனை அடிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். தங்களுக்காக உழைத்தவர்களை கண்டு ஒதுங்கி போகிறார்கள். பெரிய பாவியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து, ஐயா நான் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னா, இல்லைன்னா நான் உங்களை பார்க்க வர்றேன், நான் நாளைய மறுதினம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சொல்கிறேன், நான் மணலிக்கெல்லாம் நான் வர்றேன், வாக்கு கொடுத்தவர்களுக்கு எனக்காக உழைத்தவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வர்றேன், அப்போ நான் உங்களை பார்க்குறேன், மணலிக்கு வருவோம், அப்போ பார்க்குறேன்னு. இல்லையா நானே வர்றேன்ட்டுன்னு இயேசு பிள்ளையாவை நான் ஃபோன் பண்ணி அவரோட பேசுகிறேன். அவர் சொன்னார், மாமா எந்நிலையிலும் மனோ ரம்மியமாக இருக்கின்ற ஒரு பேராயர் ஆற்காடு லுத்தரன் திருச்சபைக்கு வந்திருக்கிறார் அப்படி என்று. நான் சொன்னேன், அவர் ஜனரஞ்சகமான பேராயர் என்று சொன்னேன், அவருடைய பணியிலே வெற்றி பெறுவார் என்று சொன்னேன். ஏனென்றால் மக்களோடு மக்களாக அவருடைய வெற்றி ஊர்வலத்தை பார்த்தேன். அதே மாதிரி தமிழ் சுவிசேஷன் லுத்தரன் திருச்சபையினுடைய செம்மண்டலம் ஆலயத்திலிருந்து அவர் பவனியாக வந்த அந்த ஊர்வலத்தை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் அணிவகுத்து வந்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஜனரஞ்சகமான பேராயர் நிச்சயமாக அவர் தன்னுடைய பணியிலே சிறப்பான பங்கை ஆற்றுவார் என்று சொன்னேன். நிறைவாக ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். சங்க இலக்கியத்திலே மேட்டுக்குடியார் என்ற புலவர் நிர்வாகத்தையும் விவசாயத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு செய்யுள் எழுதியிருக்கிறார். இன்சொல் விளைநிலமாய் ஈதலே வித்தாக வன்சொல் களை கட்டி வாய்மை இருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் இனுமோர் பைங்கூழ் சிறுகாலை செய். இன்சொல் விளைநிலம் உங்களுடைய பேராயத்துவத்திலே, பேராயர் வாழ்க்கையிலே உங்களுக்கு இன்சொல் தான் மிக முக்கியமான ஒன்றாகும். தட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபார் யுவர் கேரக்டர். இரண்டாவது, ஈதலே வித்தாகும் பொறுப்பில் இருந்து கொண்டு உங்களுக்காக உழைத்தவர்கள், ஏழை மக்கள், கஷ்டப்பட்டவர்கள், உடன் பங்காளர்கள், இவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும். வேற யாராவது வந்து விட்ட பிறகு எனக்கு எதுவுமே வரக்கூடாதுப்பா, நான் ரொம்ப பரிசுத்தமான அப்படின்லாம் இருந்துடாதீங்க. ஒரு பொறுப்பில் வந்த பிறகு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ப்ராப்ளம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஆகவே கொடுக்கின்ற குணத்தை, உதவுகின்ற குணத்தை உங்களுக்கு வித்தாக வைத்துக் கொள்ளுங்கள், அது சத்தாக இருக்கும். வன் சொல் களை கட்டி கடுமையான சொற்களை சற்று குறைத்து வாய்மையையே எருவாக வைத்து, கொஞ்சம் கஷ்டம்தான், பார்க்கலாம்னு சொல்லிட்டே பார்க்காம போயிடுவாங்க. பார்க்கலாம் என்று விட்டு பார்க்காமலும் போவார்கள், பக்கமாகவும் போய்விடுவார்கள். ஆக
அன்பு, லவ் ஓவர், அஃபெக்ஷனேட் ஓவர் அதர்ஸ். இப்படி நீங்கள் இருந்தால் அருமையான அறம் சார்ந்த கதிர்கள் உங்களுக்கு கிடைக்கும், விளைச்சல். அதை நீங்கள் பைங்கூழ் சிறுகாலை செய்ய, அதைத்தான் உங்களுக்கு உணவாகும். நிர்வாகத்திலே இப்படி நீங்கள் இருந்தால் உங்களுடைய கீழ் பணி செய்பவர்கள், உடன் உழைப்பவர்கள் உங்களுக்கு வித்தாகவும் சத்தாகவும் சாரமாகவும் இருப்பார்கள். இல்லை என்றால் ஒதுங்கி சென்று விடுவார்கள். எங்களுடைய திருச்சபையினுடைய ஒழுங்குபடி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருத்துவப்பட்டிக்கும் 13ஆம் ஞாயிறு அதிலே உள்ள நற்செய்தி பகுதியும் இறைச்செய்தி பகுதியும் லூக்கா 10ஆம் அதிகாரம் நல்ல சமாரியனை பற்றி, நல்ல சமாரியானாய் இருங்கள், லேவேராயும் ஆயக்காரனாயும் இருந்து பக்கமாய் ஒதுங்கி விடாதீர்கள். இந்த பொறுப்பில் இருக்கும்போது கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் துண்டு போடுவீங்க, என்னை துண்டு போட்டாலும் அதற்கு நான் பாத்திரம் இருப்பேன். ஆங்கிலத்திலே ஒரு சொல்லாடல் உண்டு, நோ மேன் கேன் வின் த கேம் இன் செஸ் விதவுட் மூவிங் ஹிஸ் பவர்ஸ் டுவர்ட்ஸ் பேக்வர்ட். செஸ்ஸில் தன்னுடைய காயினை பின்னாக நகர்த்தாமல் அவன் வெற்றி பெற முடியாது. சில நேரத்தில் பின்னாக சென்று தான் முன்னேற வேண்டும். அதுவே உங்களுக்கு தோல்வி என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய அருமையான எழுச்சி உரை, இறையுரை இந்த திருச்சபை மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக செய்வீர்கள். என்னுடைய லுத்தரன் முன்னேற்ற இயக்கம் மற்றும் தலித் கிறிஸ்தவ பேரவையின் சார்பிலே, தேசிய பேரவையின் சார்பிலே என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா.